சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. ஏற்காடு படகு இல்லத்தில் பெடல் படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே பகல்ல வெயில் அடித்தாலும் கூட இரவு நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான குளிர் இருந்து வருகிறது. இதனால இந்த கடும் குளிரினால சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் குளிர் தாங்க முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறாங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை முதலே ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கடும் பனிமூட்டம் சூழ்ந்து வெள்ளை போர்வை போர்த்தியது போல ஒரு காட்சி அளிக்கிறது. இந்த கடும் பனிமூட்டத்தினால 5 அடி தூரத்துக்கு அப்பால் உள்ள எந்த பொருளுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இதனால வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனத்தில் முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடி சென்று வருகிறார்கள். காலை முதலே லேசான சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதனால் மிகவும் சிரமப்பட்டு சாலைகளில் பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத கடும் பனிமூட்டத்தினால உள்ளூர் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறை தினமான இன்று ஏற்காட்டில் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடும் குளிர் மற்றும் இந்த லேசான மழையின் காரணமாக விடுதிகளிலேயே பெரும்பாலானோர் தங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் படகு இல்லத்தை பொறுத்தவரை அந்த ஏரி முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால் பெடல் படகுகள் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகம் சார்பாக படகு இல்ல நிர்வாகம் சார்பாக இயக்கக்கூடிய மோட்டார் படகுகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக படகு சவாரி செய்து வருகிறார்கள். ஆனாலும் ஏற்காடு முழுவதுமே இந்த லேசான மழை மற்றும் கடும் பனியின் காரணமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.